நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் ஐயர். வணக்கம் திரு பிரியன். இந்த நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? 97லேருந்து தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் தலைவராக இருந்தவர் ஜி.கே. மணி. அவரை நீக்க வேண்டிய கட்டாயம் எந்த இடத்துல வருது? இல்ல, அவரை 2023லயே அவரை நீக்கிட்டு அன்புமணியை தலைவரா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்தது நம்ம பார்த்தோம். அவரை கௌரவ தலைவரா மாத்திட்டாங்க அவரை. ஸோ ஜி.கே. மணி தலைவரா இருந்தாலும் உண்மைதான். பட் ஆனால் இப்போ இந்த பிளவுக்கு பிறகு ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருக்கிற ஜி.கே. மணியை இப்போ நீக்கியிருக்காங்க அப்படின்றது, அன்புமணி தரப்பை நீக்கிருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதான் அன்புமணி தரப்பை தேர்தல் கமிஷன் ரெகனைஸ் பண்ணியிருக்கிறதா அன்புமணி தரப்பு சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதே சமயம் டாக்டர் ராமதாஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்புல மருத்துவர் அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்ற உரிமையோ கட்சியின் பெயர் கொடி சின்னம் பயன்படுத்தும் உரிமையோ எதுவும் இல்லை என்று சட்டபூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதெல்லாம் அதை அன்புமணி அவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு டாக்டர் ராமதாஸ் தரப்புல இன்னைக்கு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. பேப்பர்கள், தினசரி பேப்பர்கள்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல அன்புமணி அவர்கள் தேர்தல் கமிஷன் அந்த பொதுக்குழு தீர்மானத்தின்படி தேர்தல் கமிஷன் அவர் தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறது. அப்புறம் தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்றத்துல உங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட்டை சிவில் நீதிமன்றங்கள்ல தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ சிவில் நீதிமன்றம் தான் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது இதுக்கு நடுவில் நான் தான் தலைவர், நீங்க தான் தலைவர், 2 பேருக்குள்ள இருக்கிற மோதல் என்பது இது ஒரு சர்ச்சையா தொடருமே தவிர, அன்லஸ் சிவில் கோர்ட்ல இதற்கான தீர்ப்பு வந்தாதான் ஒரு முடிவா தெரியும். ஏன்னா தேர்தல் கமிஷன்ல அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா இருக்கிறதுனால, தேர்தல் கமிஷன் கட்சிகளோட விதிகளில் உள்ள தலையிட முடியாத ஒரு நிலை இருப்பதனால, ஸோ சிவில் கோர்ட்ல போயிட்டு தான் இவங்க டிஸ்பியூட்டை தீர்க்க முடியுமே தவிர, இந்த மாதிரி ஒருத்தருக்கு மாற்றி ஆடு கொடுக்கறதுனாலயோ நீங்க தலைவராக இருக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் ராமதாஸ் சொல்றது மூலமாகவோ இதற்கு ஒரு தீர்வு வராது என்பது என்னுடைய கருத்து. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும். இது நிச்சயமாக இந்த பிளவு அடிமட்ட வரையும் அஃபெக்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.